கடவுளிடம் தீராத பக்தி கொண்ட பக்தர் ஒருவர் இருந்தார். ஆனாலும் அவரால் கடவுள் இருப்பதை உணரவே முடியவில்லையாம். இது குறித்து கேட்க ஒரு மகானிடம் சென்றார். கடவுள் எங்கு இருப்பார்? எப்படி இருப்பார்? அவரை உணர்வது எப்படி என்று அந்த மகானிடம் கேட்டார். அதற்கு அந்த மகான், கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். சர்வ ஞானமும் பெற்ற அழியாத பேரின்பம் நிறைந்த வடிவம்தான் கடவுள். நீயும் கடவுள்தான் என்றார். அதற்கு பக்தர், அப்படியானால் ஏன் என்னால் உணர முடியவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த மகான், உன் எண்ணங்களில் அவர் இருக்கிறார். ஆனாலும் உன் எண்ணம் உலகத்தில் நடக்கும் விஷயங்களில் சூழ்ந்திருப்பதால் அவரை உணர முடியவில்லை என்று கூறினார். இப்படி பல வழிகளிலும் அந்த உண்மையை புரிய வைக்க முயன்றார். ஆனால் அந்த பக்தரோ அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார். இறுதியாக அந்த பக்தரை ஹரித்வாருக்கு செல்லும்படி அந்த மகான் கூறினார். அங்குள்ள கங்கை நதியில் ஒரு அபூர்வமான வண்ணத்தைக் கொண்ட ஒரு மீன் இருக்கின்றது என்று சொன்னார். மேலும் மனிதர்கள் போலவே பேசும் திறன் அதற்கு இருப்பதால் உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்று சொன்னார். உடனடியாக மகானின் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று ஹரித்வாருக்கு புறப்பட்டார். அந்த அபூர்வமான மீனின் வருகைக்கு காத்துக் கொண்டிருந்தார். அந்த சமயமும் கடவுள் எங்கு இருக்கிறார், எப்படி அவரை உணர முடியும் என்ற கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டே உட்கார்ந்திருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த மீன் அங்கு வந்தது. எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த பக்தர், மகான் ஒருவர் கடவுளைப் பற்றி தெரிந்து கொள்ள உன்னிடம் அனுப்பி வைத்தார் என்று கூறினார். அதற்கு அந்த மீன், எனக்கு 7 நாட்களாக ஒரே தாகம், எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்டது. அதற்கு பக்தர், பைத்தியக்கார மீனே, உன் வலது, இடது, மேலே, கீழே என்று எல்லா பக்கங்களிலும் தண்ணீர்தானே இருக்கின்றது என்று பதிலளித்தார். உடனே மீன் கொஞ்சம் கோபமாக, நீ தேடிக் கொண்டிருக்கும் கடவுளும் அப்படிதான் எல்லா பக்கங்களிலும் இருக்கிறார் என்று மிக அழகாக கூறியது. அந்த பதிலை கேட்டு திருப்தி அடைந்த போதிலும் ஒரு சந்தேகத்தை முன்வைத்தார். அப்படியானால் கடவுளை உணர முடியாமல் ஏன் இப்படி தவிக்கின்றேன் என்று கேட்டார். அதற்கு அந்த மீன், இதே கேள்விதான் எனக்கும். தண்ணீரால் சூழ்ந்திருக்கும் எனக்கும் ஏன் தாகம் தணியவில்லை என்பதுதான். மீனின் வடிவமைப்பு குறித்து அந்த பக்தர் நன்கு அறிந்திருந்தான். ஆகையால் மீன் எப்படி நீந்தினால் அதன் வாயில் தண்ணீர் சென்று அதன் தாகம் தணியும் என்பதை மீனிற்கு எடுத்துரைத்தான். உடனே மீன், எப்படி நீந்தினால் என் தாகம் தணியும் என்று நீங்கள் கூறியது போல கடவுளை உணர நீங்கள் முயற்சி செய்தால் நீங்களும் கடவுளை உணரலாம் என கூறியது. உலக விஷயங்கள் மேல் இருக்கும் எண்ணங்களையும் ஆசைகளையும் திசை திருப்பி கடவுளின் மேல் நம் எண்ணங்களை சிதறாமல் முழுமையாக செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் நம் கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பக்தரும் அப்படியே செய்து உண்மையை புரிந்து கொண்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கடவுளை அடைய வேண்டுமென்றால் நம் எண்ணங்களை கடவுளின் மீது முழுமையாக செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் கடவுளை நாமும் உணர முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.